மை டியர் டூட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? என்னோட அஸ்கி வாய்ஸ்லயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, பெரிய பெரிய பணக்காரங்களோட வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா போயிட்டு பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்க ஒரு பையன். அந்த பையன் எதுக்காக அதை பண்றான், இது எல்லாத்தையுமே பின்னாடி பார்ப்போம். இப்படி இருக்க சமயத்துல ஒரு பணக்காரரோட வீட்டுக்குள்ள இந்த பையன் போறான். ஒரு விஷயத்த அந்த இடத்துல அந்த பையன் பாக்குறான் பாருங்க. அவன் என்னத்தை பார்த்தான்னு தெரியல, ஆனா அவன் கண்ணுல அப்படி ஒரு பயம். கொஞ்ச நாள்லயே அந்த பையனும் காணாம போயிடுறான். இதுக்கப்புறம் அந்த பையனுடைய அம்மா அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி தேடி வராங்க. அவங்க அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அப்படி அந்த பையன் என்னத்தை தான் பார்த்தான், அவனுக்கு என்னதான் ஆச்சு, இது எல்லாத்தையுமே 2022ல ரிலீஸ் ஆன ஐ கேம் பைங்கிற இந்த படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்காங்க. சோ ரொம்ப பேசாம கதைக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த எல்லா இடத்துலயுமே நம்ம கடைங்களையும் ஓபன் பண்ணிருக்கோம். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை எப்ப ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குவாங்கன்னே தெரியாது. தூக்கிட்டாங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற அளவுக்கு சேனல்ல தெம்பு இல்ல. சோ ஏதாவது ஒண்ணு ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள யாரோ ரெண்டு பேர் திருட்டுத்தனமா நுழையறாங்க. அங்க உள்ள செவுத்துல ஸ்ப்ரே பெயிண்ட வச்சு ஏதோ ஒரு பெயிண்டிங்க பண்ணிட்டு அதை போட்டோ எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப சந்துக்குள்ள நின்னுகிட்டு ரெண்டு பேரும் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போது அதுல இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. பக்கத்துல இருக்கிறது ஹீரோவோட ஃப்ரெண்டு. இப்ப அவங்க ரெண்டு பேருமே ட்ரெஸ் மாத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இவங்க போயிட்டு இருக்கும் போது அந்த சைடு இவங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டு ஓனர் இப்ப வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். அந்த இடத்துல ஐ கேம் பைன்னு ஒரு கிராஃபிட்டி பெயிண்டிங் இருக்கு. இந்த கிராஃபிட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க லோக்கல்ல உள்ள பசங்க எல்லாருமே ஸ்ப்ரே பெயிண்ட வச்சு செவுத்துல பெயிண்ட் பண்ணுவாங்க. இத நம்ம சப்வே சஃபர்ல கூட பார்த்திருப்போம். ஏன், இந்த வலிமை படத்துல கூட வருமே கிராஃபிட்டி, அதுதான். எதுக்காக ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் திருட்டுத்தனமா இந்த வேலையெல்லாம் பண்றாங்கங்கறத பின்னாடி பார்ப்போம். இப்ப ஹீரோ சப்வே ஸ்டேஷன்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ட்ரெயின் வர்றதுக்காக ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. பக்கத்துல ஒருத்தர் நல்லா கோட் சூட் போட்டு நின்னுட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு பிச்சைக்காரி இருக்காங்க. அவங்களுக்கு அவன் காசே போடாம அப்படியே அவங்கள முறைச்சிட்டு திரும்பிடுறான். இதெல்லாம் அவர் என்கரேஜ் பண்ண மாட்டாராமா. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த கோட்டு போட்டிருக்கனோட பாக்கெட்ல இருக்க பச அவனுக்கே தெரியாம எடுத்து கீழே போட்டுட்டு கீழே கிடக்குற மாதிரி எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாரு. ஆக்சுவலா அந்த ஊர்ல ஒரு ரூல் இருக்கு, மத்தவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த கிடைச்ச பொருள்ல பாதியா கொடுக்கணும். ஹீரோ அந்த பர்ஸை கொடுத்ததுனால நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் காசை கொடுக்குறான். நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த காசை வாங்கி அப்படியே அந்த பிச்சைக்காரிக்கு கொடுத்துட்டு போறாரு. அவங்க நன்றியோட நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ட்ரெயின்ல ஏறி அவரோட வீட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல ஹீரோவுடைய அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குங்கம்மா தூங்குங்க அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப ஹீரோ அவரோட ரூம்குள்ள போய் படுத்துறாரு. கட் பண்ணி அடுத்த நாள் ஒரு ஜட்ஜுடைய வீட்டு வாசல்ல காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டு வாசல்ல உள்ள மரத்தெல்லாம் வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்கான். அவங்க கூட வந்தவங்களோட சேர்ந்துக்கிட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல நேத்து இவனுங்க பண்ண வேலையெல்லாம் நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதை இவன் படிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது சரி ஓகே வேலை முடிஞ்சு நான் போய் அந்த ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த ஃப்ரெண்டு ஜட்ஜோட வீட்டுக்குள்ள போகும்போது அந்த இடத்துல யாரையுமே காணோம். இப்ப நைஸா உள்ள போயிட்டு இந்த ஃப்ரெண்டு என்ன பண்றான், பக்கத்துல இருக்க வைஃபையோட QR கோடெல்லாம் எடுத்து ஸ்கேன் பண்ணி நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணி ஒரு ஜட்ஜோட வீடுன்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கான். இப்ப அந்த சமயத்தை சரியா அந்த ஜட்ஜ் அங்க வந்துடுறாரு. என்னப்பா தம்பி இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வேலை முடிஞ்சு அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அந்த போட்டோல இருக்கிறது உங்க அப்பாவா சார்? அப்படியே அவர மாதிரியே இருக்கீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு போறாரு. உள்ள போனா அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்காங்க. இவங்க அந்த ஃப்ரெண்டுடைய லவ்வர். இப்ப அந்த ஃப்ரெண்டு கூட லவ்வர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு அந்த ஜட்ஜோட வீட்டு வேலை பார்த்துட்டு வந்தது இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு, ஓ அந்த ஜட்ஜா, அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம ஊர்லயே ரொம்ப நல்ல மனுஷன் அவரை சொல்லுவாங்க. சரி ஓகே ஓகே இன்னைக்கு வேலை முடிஞ்சா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அந்த லவ்வர் சொல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. கட் பண்ணா நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஹோட்டல்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் அங்க வந்ததுக்கு அப்புறம் டே மச்சான் சூப்பர்ரா, நீ அனுப்புன ஜட்ஜோட வீடு டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன், இன்னைக்கு அவனோட வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அந்த ஜட்ஜ் ரொம்ப நல்லவரு நீ ஆள் சொன்னா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லும்போது அதெல்லாம் வெளி உலகத்துக்கு பண்ற சீட் வேலைடா. இங்க பாரு நீ QR கோட் அனுப்புனல்ல, அந்த போட்டோக்கு பக்கத்துலயே ஒண்ணு வெள்ளையா இருக்கு, என்னன்னு தெரியுதா, யானை தந்தம், அதை எடுக்கிறது இல்லீகல். அது அவன் வீட்டுல இருக்குன்னா என்ன அர்த்தம், அவனும் கெட்டவன் தான். கொஞ்ச நாள்ல அவனோட வீட்டுக்குள்ள போறோம், நம்ம கைவரிசையை காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஃப்ரெண்டு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அமைதியாவே இருக்கான். என்னடா பேசவே மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது மச்சான் என் ஆளு பிரெக்னெண்டா இருக்காடா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லி சந்தோஷப்படும் போது நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சரி ஓகே அதுக்கே எவ்வளவு ஃபீல் பண்ற, கலைச்சிருவா தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, எது கலைக்க போறாளா, டேய் அது என் குழந்தைடா, இனி இந்த வேலையெல்லாம் நம்ம பண்றதுக்கு கூட வர்றதா இல்ல மச்சான், சாரி நம்ம இதோட விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு ஷாக்கா, டேய் என்னடா சொல்ற, எனக்கு உன் சப்போர்ட் வேணும் மச்சான், என்னால இதை தனியாலாம் பண்ண முடியாது,
நம்ம எதுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, ஏற்கனவே நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போயிருக்கோம், இன்னொரு தடவை நம்ம மாட்டணும் கண்டிப்பா புழல் தான், மினிமம் 10 வருஷத்துக்காவது உள்ள தள்ளிடுவாங்க, எனக்கு குழந்தை பிறக்க போதுரா, இனிமேலாம் என்னால அந்த வேலையை பண்ண முடியாது, அப்படி பண்ணணும்னா நீ மட்டும் பாத்துக்கோ, குட் பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நீ இல்லாட்டி என்னடா, இதை நானே தனியா பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. ஹீரோவுடைய அம்மா ஹீரோ கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணா நம்ம ஹீரோ மூஞ்சி கொடுத்து கூட பேசல. அவர் பாட்டு ரூம்குள்ள போகும்போது இப்ப லேப்டாப்ல நம்ம ஊர்ல மதன் கௌரிலாம் நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவாங்கல்ல, அது மாதிரி அந்த ஊர்ல ஒரு யூடியூபர் இருக்காரு, ஹீரோ பண்ண வேலையை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் நமக்கு தெரியுது நம்ம ஹீரோ எதுக்காக இந்த திருட்டுத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. இந்த இலுமினாட்டி கான்செப்ட்லாம் இருக்கும்ல, பணக்காரன் என்னமோ நீ பணக்காரனாவே இருக்கான், அவன் தான் ஏழைங்க எல்லாருமே ஏழையா வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் முழுக்க முழுக்க ஹீரோ நம்புறவரு. சோ இந்த பணக்காரங்க கிட்ட நாங்க நினைச்சா அவங்களோட வீட்டுக்குள்ள நுழைய முடியும்டான்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் திருட்டுத்தனமா ஏதாவது ஒரு பணக்காரனோட வீட்டுக்குள்ள போயிட்டு இவங்களோட கிராஃபிட்டி பெயிண்டிங்கை வரைஞ்சு வச்சுட்டு வந்துருவாங்க. இப்ப இந்த நியூஸை பத்தி எல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப அவரோட ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி அந்த ஜட்ஜுடைய வீட்டு வாசல்ல போய் நின்னுட்டு இருக்காரு. இப்ப அந்த ஜட்ஜ் என்ன பண்றான், கார்ல எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கான். சரி ஓகே, இதுதான் கரெக்டான டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப திருட்டுத்தனமா அந்த வீட்டுடைய செவரை ஏறி குதிக்கிறாரு. உள்ள போயிட்டு ஃப்ரெண்டு தான் வீட்டுக்குள்ள இருக்க வைஃபையோட QR கோடெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பானே, அதை யூஸ் பண்ணி இன்டர்நெட்டையும் அந்த வீட்டுல உள்ள கேமராஸையும் ஷட் டவுன் பண்ணிட்டு நைஸா நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போறாரு. அந்த சைடு இங்க இருந்து கிளம்பி போன ஜட்ஜை தான் காமிக்கிறாங்க. அவர் அவரோட போலீஸ்கார ஃப்ரெண்டு கூட டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்கும்போது பிரேக்ல அவருடைய போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அதுல வீட்டுல இருக்க இன்டர்நெட் ஆஃப் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே இந்த ஜட்ஜ் அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்ப உள்ள போகும்போது அந்த ஃப்ரெண்டு ஜட்ஜு கிட்ட சொல்லியிருப்பான்ல, பெயிண்டிங்ல உள்ள உங்க அப்பாவை பார்க்கும்போது அப்படியே உங்களை பாக்குற மாதிரியே இருக்குன்னு. அந்த பெயிண்டிங்கை நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஓகேடா, இந்த இடத்துல வரைஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை கீழே இறக்கி வச்சுட்டு அவரோட ஸ்ப்ரே பாயிண்ட் எடுக்கும்போது திடீர்னு பின்னாடில இருந்து ஒரு சவுண்ட், என்னடா அது, வீட்டுக்குள்ளதான் யாரும் இல்லையே, ஒருவேளை யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வர்ற திசையை நோக்கி போனா கொஞ்ச நேரத்துல சவுண்ட் வர்றது நின்றுது. அந்த வீட்டுக்குள்ள பேஸ்மெண்ட், அதாவது அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்கான ஒரு வழி இருக்கு. இப்ப அது வழியா ஹீரோ உள்ள போகும்போது அங்க டேபிள் ஃபேன் லைட்லாம் இருக்கு. சரி ஓகே, இதுல இருந்து சவுண்ட் வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுல நினைச்சுக்கிட்டு என்னதான் இருக்கு பாத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப கீழே போயிட்டு அங்க டேபிள்ல உள்ள விஷயத்தெல்லாம் பாக்குறாரு. அதை எடுத்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அதுல அந்த ஜட்ஜ் சின்ன வயசா இருக்கும்போது அவருடைய அப்பா கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாமே இருக்கு. அதை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அதுல 3வதா ஒரு பையன் இருக்கான். அந்த ஜட்ஜுடைய அப்பா கூடவே 2 பேருக்கும் நடுவுல இன்னொரு பையன், பாக்குறதுக்கு அந்த ஜட்ஜுடைய அண்ணன் மாதிரி இருக்கான். ஓ, இந்த ஜட்ஜுக்கு அண்ணன் எல்லாம் இருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோ பின்னாடி எடுத்து போட்டோ பார்க்கும்போது அந்த அண்ணன் சொன்னேன் இல்லையா, அவன் பெட்ல ஒட்டு துணி இல்லாம படுத்து கிடக்கிறதுலாம் போட்டோல இருக்கு. என்னடா அது, சுத்தம் மானங்கிட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோ அடுத்தடுத்த போட்டோஸை எடுத்து பாக்குறாரு. அதுல அந்த அண்ணன் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா அந்த அண்ணனோட முகத்தை பார்த்தா ஏகப்பட்ட அடி, ஏதோ ஒண்ணு சரியில்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க இப்ப திடீர்னு திரும்ப அந்த சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு கபோர்ட் இருக்கு பாருங்க, அதுக்கு பின்னாடில இருந்து தான் சவுண்ட் கேக்குது. இப்ப ஹீரோ நைஸா அதுக்கு பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கபோர்டுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கு. ரைட்டு, இங்க இருந்தா சவுண்ட் கேக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த கபோர்டை விலக்கி பார்த்தா அதுல இந்த ஐ ஹோல்னு சொல்லுவாங்கல்ல, வெளிநாட்டுல இல்லாட்டி நம்ம ஊர் 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா இது இருக்கும். அதாவது ரூம்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கிறது யாரு, உள்ள இருக்கிறது யாரு அப்படிலாம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப அந்த ஓட்ட வழியா உள்ளுக்குள்ள என்னடா அது சவுண்டுன்னு பார்க்கும்போது என்னத்த பார்த்தாருன்னு தெரியல, ஆனா பயத்துல 2 அடி பறந்து வந்து பின்னாடி விழுகிறாரு. வெளியில நம்ம ஜட்ஜும் வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப அவர் வேகமா பேஸ்மெண்ட்டுக்கு இறங்கி வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவை காணோம். சரி, நம்ம தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இந்த ஜட்ஜ் மேல வந்து அவருடைய ஹால்ல செக் பண்ணி பாக்குறாரு. அந்த இடத்துல பெயிண்டிங்லாம் மேலதான் இருக்கு. சரி ஓகே ரைட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப அந்த பெயிண்டிங் அவர் உத்து பாக்குறாரு பாருங்க. இங்கதான் ஹீரோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. அந்த பெயிண்டிங் எப்பவுமே நேரா தான் இருக்கும், ஆனா செவுத்துல திரும்ப மாற்ற அவசரத்துல லைட்டா சாட்சி மாட்டிட்டு போயிருக்காரு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜ் யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருந்து நைஸா வெளியே போயிட்டு இருக்காரு. இந்த சவுண்ட் அவருக்கும் கேட்டுருது. இப்ப அவர் வேகமா வெளியே வந்து கதவை திறந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ இல்ல. அந்த வழியா தான் நம்ம ஹீரோ போயிருப்பாரு, ஆனா ஆளை காணோம். சரி ஓகே, யாரும் இல்ல, நம்ம மனப்பிராந்தி போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் உள்ள போறாரு. கட் பண்ணி வெளியே காமிச்சா அங்க நம்ம ஹீரோ வாசலோட படிக்கு கீழே படுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் வெளியே வந்திருந்தாலும் ஹீரோ அந்த ஜட்ஜி கிட்ட மாட்டிருப்பாரு. அங்க இருந்து கட் பண்ணி காரை வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப பதட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு சவுண்ட், என்னன்னா அவருடைய லவ்வரோட வீட்டு வாசல்ல இருக்காரு போல இருக்கு. அங்க லவ்வரா அவங்களுடைய வீட்டுல உள்ள அப்பா அம்மா திட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்டு இறங்கி வந்து என்னன்னு கேட்கும்போது உன்னாலதான்டா இவ வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கதவை சாத்திடுறாங்க. இப்ப அவருடைய லவ்வரை கூட்டிட்டு நம்ம ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்பி அவருடைய வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டு வாசல்ல பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி நீ உள்ள போமா, நான் ஹீரோ கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த லவ்வரை உள்ள அனுப்பிட்டு நம்ம 2 பேரும் திரும்ப மீட் பண்ணிக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட சொன்னேன்ல, மரியாதையா அங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ ஒரு பார்த்த விஷயத்த சொல்ல ட்ரை பண்றாரு. நம்ம ஹீரோ சொல்ல வந்த விஷயத்த கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரெண்டு கேட்கல. அட போடா அப்படின்ற மாதிரி மனசு
மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பதட்டமா அவருடைய வீட்டுக்கு போறாரு. ஹீரோ அவரோட வீட்டுல பெட்ரூம்குள்ள போகும்போது அந்த சமயத்துல யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோவுடைய அம்மா. டேய் வந்து கிச்சனை கிளீன் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பதட்டத்துல இருக்காரு. ஆனா அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுல்ல. இதுலயும் ஹீரோ காலேஜுக்கும் சரியா போல, இப்போ வேலையை விட்டு என்னமோ ஊர் சுத்திட்டு இருக்காரு. சோ அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஒரு வெட்டி பையா மரியாதையா வந்து கிச்சனை கிளீன் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு தான் அவர் எவ்வளவு பதட்டத்துல இருக்காருன்னு தெரியும். அம்மா செம்ம டென்ஷன்ல இருக்கேன், மரியாதைங்கிறது கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவு சாத்தலான்னு பார்க்கும்போது நம்ம அம்மா இப்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, 7 கழுத வயசாகுது, இன்ன வரைக்கும் நான் தான் உனக்கு சம்பாதிச்சு போட்டுட்டு இருக்கேன், மரியாதையா வந்து வேலையை படுறா, இல்லாட்டி போய் கிளம்பிரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, டென்ஷனா அங்கிருந்து அவருடைய பேக்கையும் வீட்டு சாவியும் எடுத்துட்டு வெளியே போலான்னு பாக்குறாரு. நம்ம ஹீரோவுடைய அம்மா இதை பார்த்துட்டு ஹீரோ கையில இருக்க சாவியை வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப நான் ராத்திரி திரும்ப வர்றதுன்னா எப்படி வர்றது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கொஞ்ச நாளைக்கு வெளியில தனியா இருந்தாதான் அம்மாவோட வலியும் அம்மா காசுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியும், வெளில போடா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட நம்ம ஹீரோ உடனே டென்ஷனா நான் எதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சரி அட்லீஸ்ட் பையன் வெளியே விட்டா காசுடைய யாருமே தெரிஞ்சிடும், கொஞ்சம் நல்ல திரும்ப வந்து நல்லா அவனுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருவான்னு நினைச்சு இந்த விஷயத்த பண்றாங்க. கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஜட்ஜை காமிக்கிறாங்க. அவர் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நேத்து நம்ம ஹீரோ வந்தபோது பேஸ்மெண்ட்ல இருந்து சவுண்ட் கேட்டுச்சு இல்லையா, அதே மாதிரி டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குது. அப்பன்னு பார்த்து யாரோ வெளியில காலிங் பெல் பிரஸ் பண்றாங்க. சரி ஓகே யாருன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கதவை திறந்தா வந்திருக்கிறது போலீஸ். சார் உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்க கொஞ்சம் வீட்டை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஜட்ஜு கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சுட்டு சரி உள்ள போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இந்த போலீஸ் வந்தாங்க இல்லையா, அப்பன்னு பார்த்து பேஸ்மெண்ட்ல கேட்கிற சவுண்ட் நின்னு போச்சு. இப்ப இவங்க உள்ள வந்து தரவா செக் பண்றாங்க, சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. சரி ஓகே கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்பன்னு பார்த்து திரும்ப பேஸ்மெண்ட்ல இருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குது. இதை கேட்டுட்டு இந்த போலீஸ் ரைட்டு உங்க வீட்டுல பேஸ்மெண்ட் இருக்கா, எங்களை கொஞ்சம் கூட்டிட்டு போங்க, சந்தேகமா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த ஜட்ஜு வேற வழி இல்லாம பேஸ்மெண்ட் உடைய டோரை ஓபன் பண்ணி காட்டுறாரு. போலீஸ்காரங்க கீழே போய் பாக்குறாங்க. ஆனா அங்க ஜட்ஜு உஷாரா என்ன பண்ணிருக்கான், இந்த வாஷிங் மிஷின் இருக்கும் இல்லையா டம்மு டம்முன்னு ஆடும், அந்த இடத்துல வாஷிங் மிஷினை போட்டு ஆன் பண்ணி வச்சிருக்கான். அது டம்மு டம்முன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. ஓ இந்த சவுண்ட் தான் கேட்டுச்சா, சரி ஓகே சாரி சார் எதுவும் உள்ள போல இருக்கு, ராங் இன்ஃபர்மேஷன், நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த 2 போலீஸும் அங்கிருந்து கிளம்புறாங்க. தூரத்துல இருந்து அவங்க போறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஆஹா கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் வீணா போச்சுரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க ஜட்ஜு ஓகே நம்ம சந்தேகப்பட்டது கரெக்ட் தான், நம்ம வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ சரி வேற வழி இல்ல, இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்மளே உள்ள போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க கட் பண்ணா ராத்திரி ஆயிடுது. இப்ப ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க அந்த ஜட்ஜு கார் எடுத்துட்டு வழக்கம் போல டைமுக்கு வெளியே போறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நைஸா உள்ள போலான்னு பார்க்கும்போது அந்த சைடு அந்த ஜட்ஜை காமிச்சா அவர் எங்கேயுமே போல, கார் எடுத்துட்டு ஓரமா போய் பார்க் பண்ணிட்டு கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ அங்க இன்டர்நெட்லாம் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப உள்ள போகும்போது இங்க இந்த ஜட்ஜுக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஓகேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்ப இது எதுவுமே தெரியாம ஹீரோ நைஸா திரும்ப அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. ஹீரோ இப்ப அங்க போயிட்டு அந்த கதவை திறக்கிறாரு. உள்ளுக்குள்ள யாரோ ஒருத்தர் ஒல்லியா உடம்பெல்லாம் ரத்தமா அடிபட்டு கிடக்கான். அவன் ஹீரோவை பார்த்து பயப்படும் போது ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், வா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போலான்னு பாக்குறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த ஜட்ஜ் வேற இப்ப வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இந்த சவுண்டை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வேற வழி இல்ல நீ உள்ள போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப அவன் இருந்த இடத்துலயே விட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடிடுறாரு. இப்ப அந்த ஜட்ஜ் இறங்கி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவை காணா, ஆளை காணா. ஒருவேளை இந்த நாய் தான் எப்பவுமே வெளியே வரும். நம்ம ஹீரோ எங்க இருக்காருன்னு பார்த்தா பக்கத்துல வேற ஒரு கபோர்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஜட்ஜு அந்த டோருக்குள்ள போய் அங்க உள்ள ஆளை அடிக்கலான்னு பார்க்கும்போது இந்த சைட்ல இருந்து நம்ம ஹீரோ கபோர்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு பக்கத்துல உள்ள ஒரு சுத்தியலை கையில எடுத்துக்கிறாரு. நம்ம தான் அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா ஓடி அந்த ரூம்குள்ள போறாரு. பாருங்க கால் வலிக்கு தலைவன் அந்த சைக்கோக்கு முன்னாடியே போய் கீழே வந்துடுறான். விழுந்த போர்ஸ்ல ஹீரோவோட வாயெல்லாம் ரத்தம். இப்ப இத அந்த ஜட்ஜு பார்த்துட்டு ஓ நீ தான் உள்ள வந்ததாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய பேட்டை ஓங்குறாரு. கட் பண்ணா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனே காட்டல. அவர் கையில வச்சிருந்த பேட்டை அறுத்துட்டு இருக்காரு. பேட் ஃபுல்லா ஒரே ரத்தம். இப்ப அந்த பேட்டை பக்கத்துல உள்ள ஒரு குட்டிக்குள்ள போட்டு ஃபுல்லா எரிச்சு அவர் வீட்டு டாய்லெட்ல அந்த பேட்டோட சாம்பலை போட்டுறாரு. இப்பதான் ஹீரோவுடைய அம்மாக்கு ஹீரோவோட ஞாபகமே வருது. கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரெண்டு ஹீரோவுடைய அம்மாவை பாக்குறதுக்காக வரான். வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட போலீஸ். ஹீரோவுடைய அம்மா அங்க உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப ஃப்ரெண்டு வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறான். சரி உங்க பையனை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவை பத்தி எல்லா டீடைல்ஸுமே அந்த லேடி போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப அவங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட கடைசியா அவர் உங்களை வந்து எப்ப பார்த்தாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 1 மாசம் இருக்கும் மேடம், ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஃப்ரெண்டோட வீட்டு வாசலுக்கு ஹீரோ வந்திருப்பாருல்ல அந்த விஷயத்த அந்த ஃப்ரெண்டு மறைக்கிறாரு. ஆனா இது எதுவுமே தெரியாம லேடி போலீஸ் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் கேப் அப்படின்ற மாதிரி கேட்க ஒண்ணும் இல்ல மேடம் என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, அதனால தான் நான் யாரு கூடயும் அவ்வளோ பேசல அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நம்புற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஃப்ரெண்டு ஹீரோவுடைய அம்மா கூட பேசும்போது அங்க ஹீரோவுடைய அம்மா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. இதை
இந்த ஃப்ரெண்டால பார்க்க முடியல. சின்ன வயசுல இருந்து ஹீரோவுடைய அம்மா தான் இவரையும் பையன் மாதிரி எடுத்து வளர்த்திருப்பாங்க. அங்க வீட்டுல இவரோட போட்டோ கூட இருக்குன்னா பாத்துக்காங்களேன். அதனால இப்ப இவர் உடனே என்ன பண்றாரு, யாருகிட்டயுமே சொல்லாம ஸ்ட்ரைட்டா அந்த ஜட்ஜுடைய வீட்டு வாசல்ல போய் நின்னுட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோ தான் இந்த ஃப்ரெண்டு கிட்ட ரெஸ்டாரண்ட்ல சொல்லிருப்பாரு, நான் அடுத்து இந்த ஜட்ஜுடைய வீட்டுக்குள்ள தான் போக போறேன்னு. ஃப்ரெண்டு தானே ஹீரோக்கு இந்த ஜட்ஜை பத்தின மேட்டரே கொடுத்திருப்பாரு. சோ இவர் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப யாரும் இல்லாததை நோட் பண்ணிட்டு ஃப்ரெண்டு என்ன பண்றாரு, அந்த ஜட்ஜுடைய போஸ்ட் பாக்ஸை ஓபன் பண்ணி அதுக்கு வந்த லெட்டர் எல்லாத்தையுமே எடுத்து அவருடைய காருக்குள்ள வச்சுக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பின்னாடி போலீஸ், ஆஹா மாட்டனோண்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப போலீஸ் வந்து காரை செக் பண்ணி பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா எதுவுமே இல்ல. சரி ஓகே சார் நீங்க போலாம். இப்ப நம்ம ஃப்ரெண்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல தான் போலீஸ் நம்ம ஃப்ரெண்டு கையில இருக்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. கட் பண்ணா ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. ஏன்னா தலைவன் ரைட்டா போதை பொருள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதனால போலீஸ் இப்ப இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு, என்ன தம்பி கையில போதை பொருளோட சிக்கிருக்க, புடிச்சு உள்ள போட்டா என்ன ஆகும் தெரியும்ல, ஏற்கனவே உன் மேல ஏதோ போராட்டத்துல பங்கு எடுத்திருக்கேன்னு சொல்லி கேஸ் எல்லாம் இருக்கு, இப்ப இது கூட அது சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னை ரொம்ப நாளைக்கு உள்ள போடுற மாதிரி வரும் டேய் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சார் சார் ப்ளீஸ் சார், என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, அந்த ஒரு டென்ஷனால தான் சார், கொஞ்சோண்டு அமௌண்ட் தானே, ப்ளீஸ் விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஃப்ரெண்டு அவருடைய ஒய்ஃபை பத்தியும் அவருடைய ப்ரெஷரான லைஃபை பத்தியும் சொன்னதுனால சரி ஓகே கடைசி சான்ஸ் பொழைச்சுப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் அந்த போலீஸ் அங்க இருந்து ரிலீஸ் பண்றாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எடுத்த பொருள் எல்லாத்தையும் அவர்கிட்ட திரும்ப கொடுக்கும்போது அதுல அந்த லெட்டரும் இருக்கு. எந்த லெட்டர், அந்த ஜட்ஜுடைய வீட்டு வாசல்ல இருந்து எடுத்துருப்பாரு இல்லையா லெட்டர், அதை அந்த போலீஸ் எடுத்து படிச்சு பார்க்கல. சரி ஓகே அவன் தான் போல இருக்குன்னு நினைச்சு எடுத்து கொடுக்கும்போது நம்ம ஃப்ரெண்டும் நைஸா அந்த லெட்டரை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணி இப்ப ஹீரோவுடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோவோட ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. பையன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது ஃப்ரெண்டு. டேய் நீயாடா, நான் என் பையன் வந்துட்டான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ரெண்டும் இப்ப போயிட்டு சமாதானப்படுத்துறாரு. கவலைப்படாதீங்க அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஒரு சில விஷயங்களை செக் பண்ணிட்டு பிளான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு ஹீரோவுடைய டேபிள்ல இருக்க டிராயரை வெளியே எடுக்கிறான். இப்ப அந்த டிராயருக்குள்ளேயே ஒரு சீக்ரெட்டான கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இது ஹீரோவுடைய அம்மாக்கே தெரியாது. அவங்க வந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள பார்த்தா போதை பொருள். இதனால தான் நான் போலீஸ் கிட்ட சொல்லல. இந்த விஷயத்தை பார்த்தாங்கன்னா ஹீரோக்கு போதை பழக்கம் இருக்கு, எங்கேயோ குடிச்சிட்டு கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேஸை மூடிடுவாங்க. ஹீரோவுடைய அம்மாக்கும் புரியுது. இப்ப அவங்க அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு லெட்டர் இருக்கு. அது என்ன லெட்டர்னா, இந்த ஃப்ரெண்டு ஜட்ஜுடைய வீட்டு லெட்டர் பாக்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்திருப்பாருல, அதை ஹீரோவுடைய டிராயருக்குள்ள ஹீரோவோட அம்மாக்கே தெரியாம இப்போ ஒளிச்சு வச்சிருக்காரு. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஹீரோவுடைய அம்மா இந்த லெட்டரை கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்தாங்கன்னா ஜட்ஜு வீட்டுக்கு வந்த லெட்டர் ஹீரோவோட ரூம்ல என்ன பண்ணுது, அப்ப ஜட்ஜுக்கும் ஹீரோக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜட்ஜு வீட்டுல போய் திரும்ப செக் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டு கரெக்டா கால்குலேட் பண்ணி இந்த வேலையை பார்க்க அடுத்த நாளே ஹீரோவுடைய அம்மா என் பையனோட ரூம்ல இந்த லெட்டர் இருந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கும்போது அந்த லேடி போலீஸும் லெட்டரை பார்த்துட்டு ரைட்டு நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த லேடி போலீஸ் அவங்க கூட வேலை பார்க்குற போலீஸுங்க கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஜட்ஜு மேல யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கல்ல, இப்ப பார்த்தா காணாம போன ஹீரோவோட வீட்டுல அந்த ஜட்ஜுடைய பேர் போட்ட லெட்டர் இருக்கு. அப்ப ஹீரோ காணாம போனதுக்கும் அந்த ஜட்ஜுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா ஜட்ஜோட வீட்டு வாசல்ல தான் நம்ம லேடி போலீஸும் ஆபீசர்ஸ் நிறைய பேரும் நின்னுட்டு இருக்காங்க. அட ஏங்க ஏற்கனவே தான் என் வீட்டை செக் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்லும் போது, அதெல்லாம் கிடையாது நாங்க திரும்பியும் செக் பண்ணணும் வழிய விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப போலீஸ்லாம் உள்ள போய் தரவா செக் பண்ணும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்ல. ஆனா நம்ம லேடி போலீஸ் ரொம்பவே உஷாரு. வீட்டுடைய பேஸ்மெண்ட்டை போய் செக் பண்ணும்போது கரெக்டா அந்த கபோர்டுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கதை பாத்துடுறாங்க. இப்ப இவங்க அந்த டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா யாரையுமே காணா. ஹீரோ உள்ள வந்த போது ஜட்ஜ் உஷாரா இடத்த மாத்திட்டான் போல இருக்கு. இப்ப இவங்க உள்ள போய் செக் பண்ணும்போது அந்த இடத்துல யாரையும் அடைச்சு வச்ச மாதிரி ஒரு எவிடன்ஸ் கூட இல்ல. சரி ரைட்டு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் கிளம்பலான்னு பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து லேடி போலீஸ்க்கு ஒரு டவுட். அங்க அந்த டோர்ல பாக்குறதுக்காக ஒரு வழி இருக்கும்ல, அதை அந்த லேடி போலீஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. அது என்ன வெளியில இருந்து மட்டும்தான் உள்ள பார்க்க முடியுது, உள்ள இருந்து வெளியே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நைஸா காது கிட்ட வந்துட்டு, உன்னால ஒன்னுத்தையும் கண்டுபிடிக்க முடியாது ஏய் அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜுக்கு சொல்ல, இத கேட்டுட்டு அந்த லேடி போலீஸ் என்னடா சொன்ன, அப்ப நீ தான் கல்பிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜட்ஜை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த ஜட்ஜ் அவன் பாட்டுக்கு ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கான். ஜட்ஜா வேற இருந்திருக்கான். போதாத குறைக்கு அங்க டென்னிஸ்ல போலீஸ் வேற ஃப்ரெண்டு, அவர்னாலையும் எவிடன்ஸ் இல்லாததுனாலையும் அந்த ஜட்ஜ் ஈஸியா அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். கொஞ்சம் மாசங்கள் போது நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுனே தெரியல. இதுக்கு மேல போலீஸை நம்பி பிரயோஜனம் இல்ல, நம்ம புள்ளைய நம்ம தாண்டா காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா இப்ப அந்த ஜட்ஜை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜட்ஜ் என்ன பண்றான், ஏதோ
ஏதோ ஒரு மசாஜ் பார்லர்ல படுத்துக்கிட்டு அவனுக்கு ஒரு சின்ன பையன் மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் ஆக்சுவலா இந்த ஊருக்கு வேலை தேடி பொழைக்கிறதுக்காக வெளியூர்ல இருந்து வந்திருக்கான். வீட்டுல இருந்து அப்பா அம்மா வெளியே அனுப்பிட்டாங்க போல இருக்கு. அதுக்கு காரணம் இந்த பையன் ஒரு கே. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த ஜட்ஜு கிட்ட சொல்லும்போது, கவலைப்படாத தம்பி, எனக்கு நிறைய ஹையர் அஃபிஷியல தெரியும், இன்னைக்கு என் வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன், நாளைக்கே உன்னோட அப்ளிகேஷன் முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையனும் இதை கேட்டு சந்தோஷப்படுறான். கட் பண்ணா ராத்திரி ஜட்ஜு அந்த பையனை கூட்டிட்டு அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா அந்த ஜட்ஜுக்கே தெரியாத விஷயம், வீட்டு வாசல்ல யாருக்கும் தெரியாம ஹீரோவுடைய அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஜட்ஜு அவருக்கும் அந்த பையனுக்கும் ட்ரிங்க ஊத்தி கொடுக்கும்போது குடிச்சுக்கிட்டே அந்த பையன் கூட பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஜட்ஜுடைய அப்பா பெயிண்டிங் அங்க வீட்டுல இருக்கும் இல்லையா, அது அந்த பையன் பார்த்துட்டு, உங்க அப்பாவா சார், நீங்க பாக்குறதுக்கு அப்படியே அவரை மாதிரியே இருக்கீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மைதான்ப்பா, எல்லா வகையில இல்லைனாலும் நானும் பாக்குறதுக்கு லைட்டா அவரை மாதிரி தான் இருப்பேன். அது மட்டும் இல்ல, அவரும் ஒரு காலத்துல ஜட்ஜா தான் இருந்தார் தெரியுமா, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான், என் அப்பா, என் அம்மா எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு காலம். உன்னை பார்க்கும்போது எனக்கு என் லைஃப்ல இருந்த ஒரு சின்ன பையன் தான் ஞாபகம் வரான். அந்த பையனும் இப்படிதான், ரொம்ப சின்ன பையன். அந்த பையனோட சொந்த ஊர்ல அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால பொழைக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருந்தான். எங்க அப்பாவுக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. அதனால அந்த பையனை இவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அவனுக்கான செலவு எல்லாத்தையுமே எங்க அப்பா தான் பாத்துக்கிட்டாருன்னா பாத்துக்கோயேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவ்வளவு நல்லவர் அவங்க அப்பா, சூப்பர் சார் அப்படின்ற மாதிரி இந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். கதையை முழுசா கேளு, பரவாயில்லையே, எல்லாம் நல்லா போகுதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா எங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன் மேல அதிகமா பாசம் காட்ட ஆரம்பிச்சாரு. என்ன விடனா பாத்துக்கேன், எங்க அம்மாவை விட. ஏன் எங்க அம்மாவையே அவருடைய பெட்ரூம்ல இருந்து விரட்டிட்டு அந்த பையனை அவருடைய ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்ல வர்றாரு புரியுதா? இந்த ஜட்ஜுடைய அப்பா அந்த பையனை இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு. அது எல்லாருமே சொல்லும்போது, அதுக்கப்புறம் எங்க அப்பா என்னைய போர்டிங் ஸ்கூல்ல அனுப்பிட்டாரு. ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எங்க அப்பாவை பிடிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு ஹாஸ்டல்ல சந்தோஷமா இருந்தேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது தான் தெரிஞ்சு, என் அம்மா இந்த சோகம் தாங்க முடியாம கயிறுல தொங்கிட்டாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் எங்க அப்பாவும் செத்துட்டாரு. அவனை திரும்ப அனுப்பணும் தான் எனக்கும் தோணுச்சு. ஆனா சரி, அதை விடு, உன் லைஃப்ல இப்படி ஒரு பையன் இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது, இந்த பையனுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. ஆஹா, இந்த ஆள் ஏதோ சைக்கோ போல இருக்குடோய், சார் கொஞ்சம் பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஜட்ஜும் அவனை அனுப்பி வைக்கிறாரு. இப்ப பாத்ரூம் குள்ள போயிட்டு இந்த பையன் மூஞ்ச கழுவலான்னு பார்க்கும்போது தலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்த ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த பையனுக்கு புரிய வருது, அந்த ஜட்ஜு குடிச்சிருந்த ட்ரிங்க்ல ஏதோ ஒண்ணுத்த கலந்துட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையன் நைஸா அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த ஜட்ஜு வந்து இந்த பையனை பிடிச்சிட்டாரு. எங்க போற தம்பி, அவ்வளவு ஈஸியா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா, உட்கார்றா, உங்கள மாதிரி ஆட்கள்னால தாண்டா என்னோட வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பையனை படுக்க போட்டு கொஞ்சம் அந்த சைடு போயிட்டு ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டே இந்த ஜட்ஜு பேசிட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு கேட்டல்ல, ஆனா என் வாழ்க்கையை நாசம் பண்ணதே அந்த நாய் தானே, அவனை சும்மா விட்டுற முடியுமா, அதான் முடிஞ்ச அளவுக்கு அவனை அடிச்சு டார்ச்சர் பண்ண. ஆனா அதுல ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியுமா, வாழ்க்கை முழுக்க அவன் எனக்கு நீ அடிமையா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஜட்ஜு திரும்பும் போது அங்க பார்த்தா சோஃபால படுக்க போட்டிருந்தாரு இல்லையா பையன், மயக்கம் வந்தாலும் ஜன்னல் வழியா குதிச்சு அங்க இருந்து போயிட்டான். இதை பார்த்துட்டு ஜட்ஜு பின்னாடியே வந்து அந்த பையனை பிடிக்கலான்னு பார்க்கும்போது வெளியில தான் நம்ம ஹீரோவுடைய அம்மா கார்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இந்த பையன் வர்றதை பார்த்துட்டு அவனை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஜட்ஜு வெளியே வந்து பார்த்துட்டு, அடச்சே தப்பிச்சிட்டானே, பெரிய பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உள்ள போறாரு. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோவோட கம்ப்யூட்டரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாஸ்வேர்ட் போட்டிருக்கிறதுனால ஓபனே பண்ண முடியல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து பின்னாடி ஃப்ரெண்டு வந்துடுறான். என்னம்மா என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒண்ணும் இல்லப்பா. ஆமா நீ என்ன இங்க, அதுவா நான் அப்பா ஆயிட்டேன், நீங்க பாட்டி ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவுடைய அம்மா இதை கேட்டுட்டு சந்தோஷப்படுற மாதிரி சிரிக்கிறாங்க. ஆனா எப்படி சந்தோஷப்பட முடியும், அவங்களுடைய பையனை காணும்ல. சோ அவங்க திரும்ப சோகமாகும் போது இப்ப இந்த ஃப்ரெண்ட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கவலைப்படுறான். இப்ப திரும்பி அவங்களுடைய கம்ப்யூட்டரை பார்த்தா அந்த இடத்துல அந்த ஜட்ஜுடைய போட்டோ இருக்கு. இவன் போட்டோ வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த அம்மா அவங்க பண்ணிட்டு இருக்கிறது அப்புறம் நேத்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இந்த ஃப்ரெண்டு, சரி அந்த பையனை தான் நீங்க காப்பாத்தீங்கன்னு சொல்றீங்கல்ல, அவனை சாட்சியா லேடி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே, அப்ப அந்த ஜட்ஜை உள்ள தள்ளிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எங்க அந்த பையன் கிட்ட கேட்டு பார்த்தேன், ஆனா அந்த பையன் இந்த எந்த ஒரு விஷயத்திலயும் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்றான். ஏன்னா அவனுடைய வீசா அப்புறம் பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அம்மா சொல்றாங்க. இப்ப கட் பண்ணி நேத்து அந்த ஜட்ஜு கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த பையனை காமிச்சா அவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். இப்ப பக்கத்துலயே ஒரு கார்ல அந்த ஜட்ஜு வந்து அவன் கிட்ட பேசலாம் ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பையன் ஜட்ஜை பார்த்துட்டு, ஏன் சார் என்ன பண்றீங்க இங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலான்னு பார்க்கும்போது, உன் டீடைல்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குப்பா, நான் நினைச்சேன் உன் வீசாவையே கேன்சல் பண்ணி உன்னை திரும்ப உன் ஊருக்கு அனுப்ப முடியும். இதை கேட்டுட்டு அந்த பையன் பயந்துட்டு நின்னுட்டு இருக்கான். கவலைப்படாத, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எங்க காருக்குள்ள ஏறு பாப்போம், உங்ககிட்ட ஒரு சில விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையனும் வேற வழி இல்லாம காருக்குள்ள ஏறிக்கிறான்.
இப்ப கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய அம்மாவை தான் காட்டுறாங்க. இப்ப வழக்கம் போல இவங்க வேவ் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு கால் வருது. அதை கேட்ட உடனே இவங்க சந்தோஷப்படுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய லேப்டாப் லாக்ல இருக்கும் இல்லையா, அதை ஆக்சுவலா ஏதோ ஒரு ஹேக்கர் கிட்ட கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதை அவன் ஓபன் பண்ணிட்டாங்கிற விஷயத்த ஹீரோவுடைய அம்மா கிட்ட போன்ல சொல்றான். ரைட்டுப்பா, நான் உடனே அங்க வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அம்மா சொல்லும் போது கட் பண்ணி அங்க ஜட்ஜை தான் காமிக்கிறாங்க. அந்த பையன் இந்த அம்மாவை பத்தி சொல்லி போல இருக்கு. யாரா அவங்கன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோவும் அவருடைய அம்மாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ சோசியல் மீடியால இருக்கு. இது அந்த ஜட்ஜ் பார்த்துட்டு, ஓ இந்த பையனோட அம்மாவா நீயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வெளியில இருக்க ஹீரோவுடைய அம்மாவை நைஸா பாத்துறான். ஆனா இது எதுவுமே தெரியாம ஹீரோ அம்மா அங்க இருந்து கார் எடுத்து கிளம்புறாங்க. கட் பண்ணா ஃப்ரெண்ட் அவருடைய வீட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா ஃப்ரெண்டோடைய லவ்வர் கிட்டயும் புதுசா பிறந்த அவரோட குழந்தைகிட்டயும் பேசி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டோட லவ்வர் சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ள போகும்போது, டேய் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வா அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அம்மா சொல்ல ஃப்ரெண்டு ஹீரோவுடைய அம்மா கூட தனியா வெளியே வரான். இப்ப கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோவுடைய அம்மா லேப்டாப்ல ஒரு சில போட்டோஸை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் கிராஃபிட்டி பெயிண்டிங் வரைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சிருப்பாருல, அதை காட்டும் போது, ஓ இந்த போட்டோவா, இதுல இருக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு தெரியாத மாதிரியே நடிக்கும் போது, நாயே நடிக்காதரா, அந்த இன்னொருத்தனோட கையில என்னன்னு பச்சை குத்தி இருக்கு, அதே டாட்டூ தான் உன் கையிலயும் இருக்கு, என்ன பண்ணி தொலைச்சிங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அம்மா கேட்கும் போது வேற வழி இல்லாம ஃப்ரெண்டு ஹீரோ கூட பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இது எல்லாத்தையுமே அந்த அம்மா கேட்டு, ஆட்டா பாவி, இந்த கருமரை தான் நீங்க பண்ணிருந்தீங்களாடா, சரி ஓகே எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், அந்த ஜட்ஜோட வீட்டுக்குள்ள நான் யாருக்கும் தெரியாம நுழையணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஃப்ரெண்டு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டா வழக்கம் போலதான் போலீஸ் பிடிச்சாங்கன்னா திரும்ப என்னை உள்ள போட்டாங்க, எனக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கும்போது, இந்த பென்ட்ரைவை மட்டும் போலீஸ் கிட்ட கொடுத்தேன், நீ தான் அந்த கிராஃபிட்டி திருடன்னு சொல்லி உன்னை உள்ள போட்டுருவாங்க, எனக்காக இதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஃப்ரெண்டு ரொம்ப பயப்படுறான். நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை இறக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா மட்டும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோவுடைய அம்மா அந்த ஜட்ஜுடைய வீட்டு வாசல்ல அவன் எப்ப வெளியே போவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, சரி அவன் ஜாகிங் போறதுக்காக வீட்டுல இருந்து வெளியே கிளம்புறான், இதாண்டா கரெக்டான டைம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோவுடைய அம்மா நைஸா அந்த ஜட்ஜுடைய வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப உள்ளுக்குள்ள போயிட்டு எங்க இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல பின்னாடி இருந்து அந்த ஜட்ஜு வந்துருவானா. அவன் வந்துட்டு ஹீரோவுடைய அம்மாவை பிடிக்கலான்னு பார்க்கும்போது இவங்க அங்க இருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்றாங்க. அவன் விடவே மாட்டேங்கிறான். அவன் வேற ரொம்ப பெருசா இருக்கானா, அவன் ஈஸியா ஹீரோவோட அம்மாவை பிடிச்சிடலான்னு பார்க்கும்போது அவன் மூக்குலயே ஒரு குத்து குத்திட்டு அங்க இருந்து வெளியில நிறைய பேர் ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா வெளியே போயிட்டு கத்தலான்னு பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து சரியா வந்து அந்த ஜட்ஜு ஹீரோவுடைய அம்மாவோட வாயை பொத்தி உள்ள இழுத்துட்டு போயிட்டு கதவை சாத்திடுறான். சோ யாருக்குமே ஹீரோவுடைய அம்மா இங்க இருக்க விஷயம் தெரியல. இப்படி இங்க நடந்துட்டு இருக்கும் போது கட் பண்ணி அந்த சைடு நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுல காட்டுறாங்க. அவர் அங்க சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல லவ்வர் ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு, டேய் நீ உண்மையிலேயே என்ன உன்னோட ஒய்ஃபா தான் பாக்குறியா, நீ ஏதோ ஒண்ணு பண்ற, ஆனா என்ன நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, சொல்ல மாட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இவ வேற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹீரோவுடைய அம்மா கிட்ட இருந்து ஒரு போஸ்ட் வந்திருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பென்ட்ரைவ். நான் இந்த பென்ட்ரைவ் காப்பி எல்லாம் போடல, இதுதான் ஒரே எவிடன்ஸ், இதை நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோவுடைய அம்மா அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டாங்க. போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன்னு மிரட்டினாங்கல்ல, அதெல்லாம் சும்மா தான். அப்படியாவது இந்த ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுவானான்னு பார்த்தாங்க. ஆனா இவன் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால வேற யார் கைக்கும் இந்த போட்டோஸ் கிடைச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கே அந்த எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்த உடனே தான் இந்த ஃப்ரெண்டுக்கு புரியுது, அடைச்ச பேசாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாமோ, 1000 தான் இருந்தாலும் அவங்க தானே நம்மள சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்ப இந்த ஃப்ரெண்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவோட அம்மாவை காமிச்சா அவங்க ஏதோ ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்காங்க. இப்ப கண் திறந்து பார்க்கும்போது எதிரில பார்த்தா அந்த ஜட்ஜு ஏதோ ஒரு பாடி இழுத்துட்டு வெளியே வரான். யாருன்னு பார்த்தா அந்த கே பையன் வேலை கேட்டு வந்திருப்பான் இல்லையா, அவனை கொண்டு போட்டு வச்சிருக்காரு. பின்னாடில இருக்க அந்த பாக்ஸுக்குள்ள போட்டா எரிஞ்சு சாம்பல் ஆயிருவான், அந்த சாம்பலை டாய்லெட்ல கரைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. டேய் தயவு செஞ்சு சொல்றா, என் பையனை என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதான் சொன்னேனே, இதே விஷயத்தை தான் உன் பையனுக்கும் பண்ண. இப்பதான் நமக்கு தெரியுது, அந்த ஹீரோவை பேட்ல அடிச்சதுக்கு அப்புறமா பேட்டை வெட்டி பாக்ஸுக்குள்ள போட்டு எரிச்சிட்டு சாம்பலை டாய்லெட்ல கரைச்சிருப்பான் இல்லையா, அது வெறும் பேட்டோட சாம்பல் இல்ல, நம்ம ஹீரோவையும் எரிச்சு சாம்பலாக்கி தான் கரைச்சிருப்பான். இதை ஹீரோவோட அம்மா கேட்டு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ஜட்ஜு பார்த்துட்டு, ஓ இவனை வெட்டுறதை பார்த்து அழுகுறியா, கவலைப்படாத, இவன் சைஸுக்கு இந்த பாக்ஸுக்குள்ள அப்படியே போட முடியாது, அதனால தான் வெட்டுறேன், நீ ரொம்ப சின்னமா தானே இருக்க, உன்னை அப்படியே இந்த பாக்ஸுக்குள்ள போட்டு எரிச்சிருவேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி அந்த சைடு நம்ம ஃப்ரெண்டை காமிச்சா ஃப்ரெண்ட் இப்ப ஹீரோவுடைய வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது ஹீரோவுடைய அம்மா தான் இருக்க மாட்டாங்களே, அவங்க தான் இங்க ஜட்ஜு கிட்ட சிக்கிட்டு இருக்காங்களே. சோ எங்கடா ஹீரோவுடைய அம்மான்னு தேடிட்டு இருக்கும் போது அவங்க ஆளையே காணோம். ஒருவேளை ஜட்ஜு ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வேகமா இந்த ஃப்ரெண்டு ஜட்ஜுடைய வீட்டுக்கு கார் எடுத்துட்டு போறாரு. அங்க போயிட்டு பார்க்கும்போது தான் அந்த ஃப்ரெண்டு கூட சேர்த்து நமக்கும் ஒரு ஷாக்கு காத்துட்டு இருக்கு. அந்த ஜட்ஜு வீடையே வித்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான்.
இதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டு ஹீரோவுடைய அம்மாக்கு என்னாச்சுன்னே தெரியாம கார் எடுத்துட்டு இப்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ள அந்த லவ்வர் கோவமா நின்னுட்டு இருக்கும் போது நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசலாம் ட்ரை பண்றாரு. ஆனா அவரால முடியல. நான் நினைச்சிருந்தா அவங்கள காப்பாத்திருக்கலாம். இப்ப அவங்களையும் காணோம். அந்த ஜட்ஜு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டான். எங்க போனானே தெரியல. இப்ப என் அம்மாவையும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உண்மையிலேயே சோகத்துல அழ ஆரம்பிக்கும் போது இதை பார்த்துட்டு லவ்வருக்கும் மனசு கேட்கல. அவங்க போயிட்டு ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிக்காங்க. இப்ப கட் பண்ணி ஒரு சில வருஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஃப்ரெண்டு அவரோட குழந்தை கூட உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல லவ்வர் இல்ல. என்னன்னா அவங்களுக்கும் ஃப்ரெண்டுக்கும் டிவோர்ஸ் ஆக போது போல இருக்கு. அவங்க படிக்கிறதுக்காக ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி போயிருக்காங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு வரும்போது என்னாச்சுமா யூனிவர்சிட்டி வேலையெல்லாம் முடிஞ்சா அப்படின்ற மாதிரி கேட்க நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த லவ்வர் சொல்றாங்க. ஏன் டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா இந்த ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா ஹீரோவுடைய அம்மா ரெண்டு பேருமே காணாம போனதுக்கு காரணம் இவன் தானே. அந்த சோகத்துல தான் தலைவன் ஒய்ஃபையும் சரியா பார்க்கல போல இருக்கு. இப்ப குழந்தைய கூட்டிட்டு அந்த லவ்வர் அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது இப்ப திரும்பி ஃப்ரெண்டு கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. நீ அந்த ஜட்ஜை தேடிக்கிட்டு இருந்தல்ல அது எதுக்குன்னா கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு தெரியும். இங்கிலாந்துல இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில தான் நான் படிக்க போறேன். அவன் அடுத்த வாரம் என்னோட யூனிவர்சிட்டிக்கு சீஃப் கெஸ்டா வர போறான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா எங்க ப்ரோக்ராமோட ஹெட்டே அவன் தான். என்ன பண்ணுவியோ தெரியாது. வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்து என் கூட வாழ்னா வாழு, இல்லாட்டி நான் பாட்டி என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தையை கூட்டிட்டு அந்த லவ்வர் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப கட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில காட்டுறாங்க. அங்க அந்த லவ்வர் சொன்ன மாதிரியே சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறது அந்த ஜட்ஜு தான். அவன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அவனுக்கே தெரியாம பின்னாடியே நம்ம ஃப்ரெண்டும் பொறுமையா கார்ல ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. இப்ப அவன் யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள போறான். அங்கதான் யாருக்கும் தெரியாம அவன் தனியா வாழ்ந்துட்டு இருக்கான் போல இருக்கு. இப்ப அந்த ஃப்ரெண்டு திருட்டுத்தனமா சவுண்ட் போடாம அந்த வீட்டுக்குள்ள போகும்போது சேஃப்டிக்கு அங்க உள்ள பேட்டையும் கையில எடுத்துக்கிறாரு. இப்ப நைஸா ஒரு ரூம்குள்ள போக அந்த இடத்துல அந்த ஜட்ஜு தூங்கிட்டு இருக்கான். ரைட்ரா இன்னைக்கு இவனை புடிச்சு உண்மையை வெளியே வர வச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேட்டை ஓங்கிட்டே பக்கத்துல போகும்போது டக்குன்னு அந்த ஜட்ஜு முழிச்சிருவானா. ஃப்ரெண்டு மூஞ்சிலே ஒரு குத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆளு வயசானவனா இருந்தாலும் நல்லா சண்டை போடுறான். இப்ப நம்ம ஃப்ரெண்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. அவன் பின்னாடியே விரட்டி வரும்போது ஃப்ரெண்டை காணோம். எங்கடா அவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சே பொறுமையா நடந்து போகும்போது படிக்கட்டு மேல இருந்து இப்ப நம்ம ஃப்ரெண்டு அந்த ஜட்ஜு மேல பாஞ்சு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கும் அம்மாக்கும் என்னடா ஆச்சு உண்மையை சொல்றா அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜ அடின்னு அடிக்கிறாரு. கட் பண்ணா இந்த ஃப்ரெண்டு வேகமா இந்த வீட்டுல உள்ள கராஜுக்கு போறாரு. அந்த இடத்துல தான் அந்த பாட்ஸ் பொருள் எல்லாமே இருக்கு. அந்த ஜட்ஜு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான் போல இருக்கு. சோ கரெக்டா பின்னாடி உள்ள டோரை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல இந்த ஜட்ஜு சின்ன வயசுல இருந்து டார்ச்சர் பண்ணி இருந்தா அந்த ஆள் இருக்கான். அவன் பக்கத்துல போகும்போது அவன் ஃபர்ஸ்ட் ரொம்ப பயப்படுறான். கவலைப்படாத அவனை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல இப்ப அந்த வீட்டுக்கு ஏகப்பட்ட போலீஸ் வந்திருக்காங்க. கூடவே நம்ம லேடி போலீஸும் தான். அவங்க உள்ள வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஜட்ஜ அடின்னு அடிச்சு நம்ம ஃப்ரெண்டு டேப் போட்டு கட்டி வச்சிருக்காரு. இப்ப அந்த லேடி போலீஸ் யாரா இதெல்லாம் பண்ணதுன்னு யோசிக்கும் போது செவுத்துல பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் பண்ணுவாங்க இல்லையா கிராஃபிட்டி பெயிண்டிங் அது வரையப்பட்டிருக்கு. இதை இந்த லேடி போலீஸும் மத்த போலீஸும் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஃப்ரெண்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது லவ்வருக்கு கால் பண்ணி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. என்னடா கடைசியில ஓபன் எண்டட் மாதிரி இருக்கே நீங்க யோசிச்சீங்கன்னா கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் கடைசியில அந்த ஃப்ரெண்டு அழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஜட்ஜு சொன்ன மாதிரியே ஹீரோவுடைய அம்மாவை எரிச்சு கொன்னுட்டான். அதை நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதுனால தான் அவர் லவருக்கு கால் பண்ணி அழுட்டு இருப்பாரு. இனியாவது அந்த ஃப்ரெண்டு அவருடைய லவ்வர் கூடயும் குழந்தை கூடயும் புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சு சந்தோஷமா வாழ்வாருன்னு நம்புவோம். இப்பதான் அந்த ஹீரோக்கும் அவருடைய அம்மாக்கும் என்னாச்சுங்கிறத அவர் கண்டுபிடிச்சு அதுக்கு காரணமா இருந்த அந்த ஜட்ஜை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. சரி ஓகே, இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அடுத்து நல்ல ஃபீல் குட் படம் எல்லாம் வச்சிருக்கேன். ஆக்சுவலா நம்ம சேனல்ல ஃபீல் குட் படங்கள் போட்டா நல்லா போகுது. இருந்தாலும் ஏன் த்ரில்லர் சைடு போக பாக்குறேன்னா ஒரே ஜான்ரால இருக்கக்கூடாது இல்லையா, போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம்னு பாக்குறேன். கடைசியா கூட நம்ம சேனல்ல தி லாஸ்ட் மெடாலியன் ஒரு படம் போட்டிருந்தேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி போட்டேன். அதுக்கு அவ்வளவா வியூஸே காணோம். அதுக்கு முன்னாடி போட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் போகுது. பட் என்ன பண்றது, வழக்கத்தை விட ரொம்ப கம்மியா இருக்கே. அதுக்கு நானும் ஒரு காரணம் தான். 5 நாளைக்கு ஒரு வீடியோன்னு போட்டுட்டு இருந்தா எப்படி. அப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்து வரப்போற வீடியோ நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபன்னா செம்ம ஜாலியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் குட் படத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். ஆக்சுவலா நான் பேசுறது எமோஷனா இருக்கா, ஏன்னா நான் எமோஷனோட பேசுற மாதிரி தான் யோசிச்சு பேசுறேன். ஆனா நான் எடிட் பண்றதுக்கு உட்காரும் போது என் வாய்ஸ் ஒரு எமோஷன் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகல. நானும் போக போக கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். அதுவா கரெக்ட் ஆகும் நம்புவோம். நீங்களும் கொஞ்சம் கமெண்ட்லாம் போடுங்க. என்ன போன வீடியோல கமெண்டே காணோம், அதுக்கு முன்னாடி வீடியோல மட்டும் ஏகப்பட்ட கமெண்ட் இருக்கீங்க. அட போங்கயா, ஏன்டா இப்படி எங்க கிட்ட புலம்பிட்டு இருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. நான் புலம்புறத நீங்க கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.